உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நினைக்காதீங்க. யூஸ்வலாக பேசும்போது முதல்ல ஒன்று, நம்ம கோர்ட்லலாம் சாட்சி கொண்டில் ஏற்றினோடனே நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நான் உங்கள் முன்னால் சொல்லிடுறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அது மட்டுமல்ல, இந்த ஒரு சத்திய பிரமாணத்திற்கு பின்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர்னு ஒன்று போடுவாங்க. இது யாரையும் குறிப்பிடுவதல்ல, ஒருவரை குறிப்பிட்டோ அவரை குற்றப்படுத்தியோ என்றெல்லாம் போடுவாங்களே, அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், யாரும் தனிநபரை குறிப்பிட்டு அவர்களை குற்றப்படுத்தி நான் இந்த பதிவை ஏற்படுத்தவில்லை. அதை முதல்ல தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நிறைய விமர்சனங்கள் வருகின்றன, நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய பேர் கருத்துகள் சொல்கிறாங்க. பலர் தனிப்பட்ட முறையில் கூட எனக்கு கேள்விகள் அல்லது இது போன்ற சந்தேகங்கள், ஒரு சிலர் தங்களுடைய விமர்சனங்களை எனக்கு மொபைலில் பர்சனலாக எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆகையால் இது அனைவருக்கும் சேர்ந்ததான ஒரு பதிலாகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். இதை உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த பதிவின் மூலமாக வந்த குற்றச்சாட்டுக்கு முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன். நான் முதலில் ஒன்றை உங்களிடம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, புதைத்து தான் ஆக வேண்டும், எரித்து தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. அப்படி நான் யாரையும் வற்புறுத்தவும் இல்லை. நான் சொன்னது, விரும்பியவர்கள், யாருக்காவது விருப்பம் இருக்குன்னா அவங்க அதை பண்ணிட்டு போட்டோம். எரிப்பதாக இருந்தாலும் புதைப்பதாக இருந்தாலும் அது அவரவருடைய விருப்பம். அப்படி தான் சொன்னேனே வழிய, நான் இதை இவ்விதமாக வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ இப்படித்தான் சரியானது, இப்படித்தான் வேதம் சொல்லுகிறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். சிஎஸ்ஐ, அதாவது சென்னை பேராயம், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய லைசன்ஸ்டு லே ப்ரீச்சர், அருளுரையாளராக நான் இருக்கிறேன். அதனால் நான் நிறைய இடங்களில் பிரசங்கம் செய்கிறேன். அதில் குறிப்பாக அந்த லிட்டர்ஜி, சிஎஸ்ஐ லிட்டர்ஜி என்று சொல்லுகிறார்களே, அதில் எவ்விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த தென்னிந்திய திருச்சபை பேராயத்தின் முன்பு இருந்த செயலாளர், அவர் செமெட்ரி போர்டு செக்ரட்டரியாக இருந்தார். அவரும் நம்ம படத்தை பார்த்து, அதை கூட நான் பதிவிட்டிருக்கேன். அந்த படத்தை பார்த்த பின்பு சென்னை பேராயமே ஒரு கிறித்தவர்களுக்கான ஒரு மயானத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் முடிவெடுத்த போது, கிறிஸ்தவர்கள் அநேகர் அதை எதிர்த்து குரல் கொடுத்து அதற்காக போராடினார்கள் என்பதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அதனால் அதையும் நான் இங்கே பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னொரு விஷயம், ஒரு தம்பி எனக்கு செய்தி அனுப்பியிருந்தார். இது மாதிரி மெடிக்கல் காலேஜில் பாடியை டொனேட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் எப்படி ஐயா அப்படின்னு சொல்லி. இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து பாருங்களேன், ஒரு மெடிக்கல் காலேஜில் பாடியை டொனேட் பண்ணுறாங்க. கிறித்தவர்கள் அதை செய்யலாமா கூடாதா? அதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலத்திலே கல்லறையின் காலம், கல்லூரியெல்லாம் கிடையாது. அப்போ அதனால் கடைசி காலம் வரும் நான் என்னுடைய குரல் கேட்டு கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும், உள்ளே இருந்து எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியே வருவாங்கன்னு சொன்னார். கல்லூரியின் காலத்தில் இருந்திருந்தால் ஒரு வேளை அவர் என்ன சொல்லியிருப்பார், கிறிஸ்தவர்களே நீங்கள் அன்பு செலுத்துங்கள், இது போல் ஒரு மருத்துவ கல்விக்கு அதை துணையாக இருக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய சடலத்தையெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு என்று நான் என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்கிற நாம் இதுக்கு உதவி செய்யலாமா கூடாதா? ஐயோ, பைபிளில் இப்படி போட்டிருக்கு, விதைக்கப்படணும், நான் கொண்டு போய் என் பாடி அங்கே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கலாமா என்பது அது ஒரு கேள்வி. உமாசங்கர் ஐஏஎஸ் அதிகாரி, அவருடைய ஒரு வாழ்த்து செய்தி எனக்கு வந்தது. அவரும் என்னுடைய பதிவை பார்த்துவிட்டு அதை குறித்து நிறைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனங்களோடு கூட எனக்கு வாழ்த்துதலை சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துலலாம் நாம் புற தூய்மையை மாத்திரம் பார்க்கிறோம் அப்படின்றத சொல்லி, சடங்குகளினால் நம்ம எப்படி அப்பொழுது இருந்த பரிசேயரும் சதுசேயரும் வாழ்ந்தது போல் இன்றைக்கும் கிறித்தவர்கள் வாழக்கூடாது என்று அவர் ஒரு பதிவை எனக்கு அனுப்பியிருந்தார்.
இன்னொரு காரியமும் எனக்கு தோன்றியது. ஏன்னா சிலர் கேட்டாங்க, ஐயா ஒருத்தர் கேட்டார், ஒரு கொசுறு செய்தி ஏதாவது கொடுப்பீங்களா? இது அவ்வளோதானான்னாரு. ஒரு கொசுறு செய்தி சொல்லணும்னு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் நாளான 3வது நாள் மகதலேனா மரியாள் கல்லறைக்கு சென்றார். எதற்காக சென்றார்? வாசன திரவியங்களை எல்லாம் கொண்டு சென்று அங்கே பழைய பாரம்பரியம் அவருடைய அந்த கலாச்சாரத்தின்படி, யூத கலாச்சாரத்தின்படி 3ஆம் நாள் கல்லறைக்கு சென்று கல்லை புரட்டி அந்த சடலத்தின் மேலே வாசன திரவியங்களை தெளிப்பது அவருடைய வழக்கம். நம்ம இப்போ 3ஆவது நாள் போய் கல்லறையில் கொஞ்சம் தோண்டுப்பான்னு சொன்னால் வெட்டியான் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பான். நாம் ஏதோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். பைபிளில் அப்படி தானே. இது இவ்விதமாக நிறைய நாம் எதை நான் சொல்கிறேன்றதே புரிஞ்சிக்காமல் பலர் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் கூட சிலர் சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்னொரு முக்கிய ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ ஆலயம் தங்கம் காலனியில் நான் ஒரு அருளுரையாளராக இருப்பதனால் அங்கே நான் உறுப்பினராகவும் இருப்பதினால் நாங்கள் இந்த சந்தா ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது எங்களுடைய திருச்சபையிலே ஒரு திட்டம், கொல்கதா திட்டம் என்று பெயர். அது ஏனென்றால் எங்களுடைய திருச்சபைக்காக ஒரு கல்லறை தனியாக உருவாக்க வேண்டும். நம்ம சபை மக்களுக்கு இடம் மற்ற இடத்துல இல்லையே, அதனாலன்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார்கள். மாதம் நானும் என் குடும்பத்தாரும் அதற்கு பணம் கட்டுறோம். நானும் ஒவ்வொரு மாதமும் அது கல்லறை என்று தெரிந்து தான் கட்டுகிறேன். அப்படி இருந்தால் நான் அதில் போய் பணம் கொடுப்பதோ அல்லது அதற்கு உதவி செய்வதோ நான் செய்யாமல் இருக்கலாமே. நான் ஒருவேளை தீவிரமாக தகனம் தான் சரி என்று சொல்லியிருந்தால் நான் அதை என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அப்படி அல்ல. அதனால் இது அவரவர் விருப்பம் என்று தான் சொன்னேனே ஒழிய இது இப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை. நம்ம பழைய பாரம்பரிய சடங்குலேருந்து வெளியே வந்துடுவோம். மதத்தின் அடிப்படையில் வாழாமல் ஆவிக்குரிய வாழ்வு என்பது என்ன, ஆன்மீகம் என்பது என்ன, அதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து கடைசியாக கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள்னாரு. அதை செய்வதற்கு நான் ஊடகத்தின் மூலமாக செய்கின்ற ஊழியங்கள், அதிலே நாம் மதத்தை விட்டு வெளியே வந்து ஆன்மீகத்தில் செயல்பட்டு ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற முயற்சியில் தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் ஒழிய யாரையும் புண்படுத்தவோ யாரையும் குற்றப்படுத்தவோ நான் செய்யவில்லை. இது அவரவருடைய, யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் அது உங்களுடைய விருப்பம். ஆகையால் இதை தான் இன்றைக்கு உங்களிடத்தில் பதிவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.